வணக்கம். என் பேரு வித்யாஸ்ரீ. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் வேதா சாரோட டயட் நான் ரொம்ப வருஷமாவே எனக்கு தெரியும். நான் ஸ்டார்டிங்ல வெயிட் லாஸ் பண்ணதே சாரோட பல உணவு திட்டத்துல தான். அதுக்கப்புறம் எண்ணெய் செதுக்கும் கலை அதுலயுமே நான் ஜாயின் பண்ணி நல்லாவே வெயிட் லாஸ் ஆனேன். அப்புறம் திருப்பி எனக்கு கொஞ்சம் வேற ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருந்தனால என்னால சரியா ஃபாலோ பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. சாரை போய் கன்சல்ட் பண்ணோம். பட் என்னால போயிட்டு வர முடியாதுங்கிற காரணத்தினால நான் எதுவும் பண்ணிக்கல. அப்புறம் திருப்பியும் சாரோட ஆட் பார்த்துட்டு ஃபாஸ்டிங் அண்ட் டீடாக்ஸ் அது பார்த்துட்டு என்னோட அந்த மெடிக்கல் எமர்ஜென்சில ரெடி ஆயிடுச்சு. ஆனா வெயிட் ஓவர் கெயின் ஆயிட்டேன். நான் என்ன ஃபுட்டு நான் கண்ட்ரோல் இருந்தாலும் ஏதாவது டயட் இருந்தாலும் திருப்பி என்னால கம்பேக் கொடுக்க முடியல. வெயிட் லாஸ் ஆனாலும் திருப்பி நான் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சாரோட ஃபாஸ்டிங் அண்ட் டீடாக்ஸ்ல ஜாயின் பண்ண ஒரு வாரத்திலேயே சரியான விசிபிள் ரிசல்ட். எனக்கு என்னன்னா அந்த மெடிக்கேஷன்னாலேயோ எடுத்த மெடிக்கேஷன்னாலேயோ என்னமோ தெரியல, எனக்கு கிராவிங்ஸ் எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னால அன்கன்ட்ரோலபிளா தான் நான் சாப்பிடுவேன். சார் கிட்டத்தட்ட 15 நாள் விரத முறைகள்லாம் இருக்க சொன்னாரு. அதெல்லாம் இருப்பேனா என்னன்னு நான் நினைச்சே பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்தேன். எனக்கு அந்த பசி உணர்வுங்கிறதே ஸ்டில் எனக்கு சுத்தமாவே இல்ல. ஏதோ சரி ஓகே ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரோடது கொஞ்சமும் இதுவும் நம்ம ஃபுல்லா நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறனால வீட்டு ஃபுட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அனுபவம் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா நான் ஃபீல் பண்ணேன். ஒர்க் அவுட்ஸும் பாத்தீங்கன்னா நான் எல்லாம் பண்ண முடியுமானே நான் யோசிச்சேன். நான் வாக்கிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன், பட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் சான்ஸே இல்ல. ஸ்டில் நோ சார் சொல்லி கொடுத்த மாதிரியே ப்ரொசீஜர்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைம் எடுத்து எனக்காண்டி நான் என்னோட நேரத்தை செலவிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எனக்கு வெயிட் லாஸும் நல்லா ஆயிருக்கு. பாக்குறவங்க எல்லாம் பரவாயில்ல, நல்லாவே சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே மேம். சாரோட ஸ்பீச் எல்லாம் பண்ணிருப்பாங்களா, கிளாஸ் ஈவினிங்ல கிளாஸ் எடுத்து அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்களா மேம்? மோஸ்ட்லி முடிஞ்ச அளவு அட்டெண்ட் பண்ணேன். அப்படி இல்லைனாலும் நான் அப்பப்ப சார் ரெக்கார்டட் வீடியோ எல்லாம் போட்டாரு இல்லைங்களா, அதெல்லாம் நான் பாத்துட்டு தான் இருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு 4 years பிஃபோர் நான் எடுத்து வச்ச ட்ரெஸ் எல்லாம் இப்ப எனக்கு நல்லா ஃபிட் ஆகுது. அந்த அளவு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ வேதா சார், தேங்க்யூ டீம். ரொம்ப நல்லா போகுது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம். நல்ல டீட்டெயிலா உங்களுக்கு நடந்த சேஞ்சஸ் அழகா சொன்னீங்க. நன்றி மேம்.